ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா ஜூஸ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு வந்து நாம் 4 சப்போட்டா பழம் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பாக்கெட் பால் எடுத்து வச்சுருக்கோம். பால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இந்த சப்போட்டாவில் மேலே இருக்கிற தோல் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் ஒரு ட்ரிக்ஸு சொல்லித்தரேன் வாங்க. சப்போட்டா வந்து சிலருக்கு இல்லை, மோஸ்ட்லி எல்லாருக்குமே அது தோலோடு போட்டு ஜூஸ் அடிக்க பிடிக்காது. அதே போல் வந்து அதை எப்படி தோல் வந்து எடுக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ பார்த்துங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் உள்ளே விட்டு அழகாக அந்த தோல் ஓரமாக வச்சு எடுத்திங்கன்னா அந்த உள்ளே இருக்க பழம் மட்டும் வந்துடும். நீங்கள் நார்மலாக சாப்பிட்றீங்க, வீட்டில் பழமாக சாப்பிட்றீங்கன்னா கூட இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்து மேலே ஃபஸ்ட்டு பழத்தை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்து ஓரமாக போட்டு அப்படியே வலித்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பழம் வந்துடும். நீங்கள் பழமாக வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் கத்தியை வச்சு கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஜூஸ் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது பழத்தை நம்ம எல்லாமே இந்த மாதிரி எடுத்தாச்சுங்க. எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கப்பு, பெரிய கப்பில் வந்து 1 கப்பு பால், நம்ம வந்து 3/4 பாக்கெட் பால் ஆட் பண்ணுறோம். பால் ஆட் பண்ணி வச்சுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே வந்து சுகர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 பேர் குடிக்கிற அளவு ஜூஸ் போடுறோம். அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2.5 ஸ்பூன் தான் வந்து பார்த்திங்கன்னா, இது சின்ன ஸ்பூனு, 2.5 ஸ்பூன் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரை போடுறோம். சிலர் வந்து சுகரே வேணாம் அப்படின்னா இதில் இருக்க டேஸ்ட்டே சரியாக போடுங்க. நீங்கள் வந்து சர்க்கரையே ஆட் பண்ண தேவையில்ல, இதில் இருக்கிற டேஸ்ட்டே குடிச்சிக்கலாம். ஒரு 4 ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். தேவைன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பாலில் வந்து தண்ணி ஆட் பண்ணலாம், அதனால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியாச்சுங்க. பாருங்கள், ஜூஸ் ரெடி, சூப்பராக வந்திருக்கு. சிம்பிளாக வீட்டில் செய்யலாங்க. இதுக்கு ஒன்றும் ரொம்ப டைம்லாம் ஆகாது. அந்த சப்போட்டாவிலேருந்து நம்ம தோல் எடுக்கிறோம் பார்த்திங்களா, அந்த டைம் மட்டும்தான், மற்றபடி ரொம்ப டைம்லாம் ஆகாதுங்க. பாருங்கள், ஜூஸ் வந்து சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்லேயே போட்டு குடிக்கும் போது நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக குடிக்கலாம். நம்ம வெளியே குடிக்கிறோம், எந்த அளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எந்த அளவு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் வீட்லேயே இதெல்லாம் போட்டு குடிக்கும் போது, வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஓகேங்களா? நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.